ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எடிசனில் உள்ள பிரிட்ஜ் வாட்டர் டெம்பிள் பெருமாள் கோவிலுக்கு தாங்க போய்கிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து 1 hour ஆகுங்க. நாங்கள் எப்போவுமே மார்னிங்லேயே கிளம்பி போயிட்டு வந்துடுவோம். 9-10 மணிக்கு கிளம்பி போவோம். இந்த வாட்டி ஈவினிங் போகலான்னு போனால் சரியான டிராஃபிக்குங்க. 1 hourக்கு மேலேயே எங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ கோவில் வந்து சேர்ந்தாச்சுங்க. கிளைமேட்டும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அண்டு தரிசனமும் சூப்பராக இருந்துச்சுங்க. கூட்டமே இருக்காது. ஈவினிங்கில் போனால் ஒன்று க்ரௌடு இருக்காது. உங்களுக்கு நிம்மதியாக கும்பிட்டுட்டு வந்துடலாம். கீழே கேன்டீனில் வந்து பக்கோடா சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஒரு டீயை வாங்கி நல்லா குடிச்சிட்டு அப்படியே வந்து கிராசரி ஷாப்பிங்க்கு வந்தாச்சுங்க. பட்டேல் பிரதர்ஸ்க்கு நிறையா இடத்துல இருக்குங்க இந்த பட்டேல் பிரதர் பிரான்ச்சு. எடிசன்லேயும் நிறையா இருக்கும். நாங்கள் எப்போது வர பட்டேல் பிரதர் இந்த இடத்துக்கு தாங்க. செமையாக இருக்குங்க. க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்கும் அண்டு காய்கறி கீரை வகைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. பீட்ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக போட்டு வச்சுருந்தேன். 99 சென்ட்டுக்கு. மோஸ்ட்லி $3 கிட்ட இருக்கும். இன்றைக்கி ஏதோ 99 சென்ட்டு போட்டிருந்தா சரி நல்லதாக இருக்கேன்னு வாங்கியாச்சு. கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்டிலாக வேணும்னா $6ங்க. இதே இந்த பக்கம் இந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கிறது $1ங்க. நான் அது மட்டும்தான் எடுத்துப்பேன், நமக்கு அது போதும்னு. அப்புறம் ட்ரை செக்ஷனில் என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்து நோட் பண்ணதை மட்டும்தாங்க வாங்கினேன். ஏன்னா 2 வாரம் முன்னாடி தான் இந்தியாவிலேருந்து நம்ம அத்தனை பொருள் வாங்கிட்டு வந்தோம். திரும்பவும் எதுவுமே நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினோங்க. இப்போ ஃப்ராசன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். சரியான கூட்டங்க. இங்கேயும் வந்து வேறு என்னென்னலாம் தேவையோ பர்கர் பேட்டிஸு பன்னீர் ரோல் இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சு. வாங்கிட்டு இப்போ பில்லிங் கவுண்டருக்கு வந்திருக்கோம். ஸோ சரியான க்யூ தாங்க. நல்லபடியாக என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணி தாங்க வாங்கினேன். ஏன்னா விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுங்க. ட்ரை ஐட்டத்துக்கெல்லாம் வேறு லெவல் விலையை போட்டு வச்சுருக்காங்க. எது எடுத்தாலுமே $4க்கு மேலே தான். அதுக்கு கம்மி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். கண்ட மேனிக்கு நம்ம எடுத்து நம்ம வேறு லெவலில் யூஸ் பண்ணோம்னா ஆகாதுங்க, கட்டுப்படி ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக தான் வந்து சமையல் பண்ணணும். ஸோ இந்த மொமோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெஜ் பன்னீர் மொமோஸ் எல்லாம் இது போன வாட்டியே வாங்கியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் வாங்கிட்டோம். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் வாங்கினதுங்க. எது இல்லையோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த மேத்தி லீஃப் ட்ரை மேத்தி லீஃப் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த தனியா முழு தனியா இந்த மாதிரி இல்லாத ஐட்டங்களை மட்டும்தாங்க வாங்கினோம். அடுத்தது இந்த தக்காளி நமக்கு சமையலில் இல்லாமல் சமைக்கவே முடியாதா. ஸோ அது காலி ஆயிடுச்சு, அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் புதினா கொத்தமல்லி அப்புறம் வெந்தயக்கீரை இது எல்லாமே வாங்கியாச்சுங்க. அப்புறம் கார்ன் போட்டிருந்தாங்க. 5 $1க்கு போட்டிருந்தாங்க. என் வீட்டுக்காரர் எடுத்துக்கோ, ஈவினிங்கில் வேக வச்சு சாப்பிட நல்லாயிருக்குன்னாரு. ஸோ அதுவும் வாங்கியாச்சுங்க. அப்புறம் அரிசி காலி ஆயிடுச்சுங்க. சாப்பாட்டு அரிசியும் இட்லி அரிசியும் அதுவும் வாங்கிட்டோம். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. ஸோ வரும்போது ஃபுட்டை பிக் பண்ணிட்டு வந்துட்டோங்க. சிக்கன் கிரேவியும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸுங்க. இது வந்து குமின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோ.